ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் சரி அந்த வேலையிலேருந்து நம்ம இன்னொரு வேலை செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன் அப்படின்னா, கூட வேலை பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த இடத்துலையா இருந்தாலுமே நம்மளால் ஒரு ஹாப்பியாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது எல்லாரும் நம்மக்கிட்ட நல்லா பழகலானாலும் ஒருத்தர் 2 பேர்னாச்சும் நம்மக்கிட்ட நல்லா பேசணும். ஆனால் நான் போய் சேர்ந்ததுலேருந்தே நான் அழகாக இருக்கிறதுனாலே என்னமோ என்னோட அந்த டீமில் உள்ள எந்த பொண்ணுங்களுமே பேச மாட்டாங்க. பசங்கள்லையுமே பார்த்திங்கன்னா 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுமே ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவாசி அவங்களுமே அந்தளவுக்கு பேச மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு கூட அந்த இடத்துல எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் இருந்தாகணும். ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால, சேலரியும் ஒரு 20,000 கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா கூட சொன்னாங்க, உனக்கு பிடிக்கலைன்னா நீ கஷ்டப்பட்டுலாம் போக வேணாம்மா, இன்னும் 2-3 மந்த் ஆனாலும் போய் இங்கே நீ வேலை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன நினச்சேன்னா, நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துலலாம் வேலை கிடைக்கிறது கஷ்டம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனி தானே, 20 வருஷம் கம்பெனி, அதுலாம் உனக்கு வேலை கிடச்சிருக்கு, அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்தது நீ போகிறதுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, நம்ம எப்படியா இருந்தாலும் ஒரு 1 இயர்னாச்சும் இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் நான் எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி ஆகணுங்கிற ஒரு இதுக்கே போனேன். அப்புறம் போக போக எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா, ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா, எனக்கு போக போக இன்னுமே கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருமே சரியாக பேசாமல், அதாவது மேனேஜர் சார் மட்டும்தான் ஏதாச்சும் ஒர்க் கொடுத்தா பேசுவார். மற்ற யாருமே டீமில் உள்ள கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரே மாதிரி கேங்காக இருந்தாங்க. கடைசியில் என்னோட ஜாயின் பண்ணவங்களே 2-3 பேரை ஃப்ரெண்டாக இது பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் என்னை மட்டும் என்னமோ ஒரு மாதிரியாகவே ட்ரீட் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம வேலைக்குன்னு வந்திருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஒர்க்குனா மட்டும் நான் பேசுவேன், அவ்வளோதான். அவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தானே நம்மளும் நடந்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால நானும் ரொம்ப அதிகமாகலாம் வச்சுக்கல, அளவாக தான் நானும் இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் முடிகிறதுக்கு ஒரு 1 மந்த் அப்படி தான் இருந்துச்சு. சரி, நம்ம இன்னும் ஒரு 1 மந்த்து தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வேறு ஜாப் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிடிக்காம 1 இயராக வேலை பார்த்துட்டோம். இனிமேல் இங்கே இருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலியமாக இந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வேறு இடத்துல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கொஞ்சம் 2-3 கம்பெனி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை பார்த்த கம்பெனியில் ட்ரை பண்ணேன். அதில் ஒரு 4-5 இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் ஒரு 2 இடத்துல இதே சேலரி தான், ஆனால் அதிகமான சேலரி கிடையாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எடுத்தாங்க. அவங்க என்ன ரீசன் கேட்டாங்கன்னா, இது எங்களை விடவே இது நல்ல கம்பெனி தானே, ஏன் இங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களும் நம்மளோட ஒரு கேதராக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வேலையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும், மனசு நிம்மதியாக செய்ய முடியும் சார். ஆனால் எனக்கு இங்கே யாருமே ஒருத்தவங்க யாருமே ஒரு பேசாத மாதிரி எப்போதுமே ஒரு மாதிரியாகவே இருந்தாங்க. அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹெட்டுக்கிட்ட உண்மையை தான் சொன்னேன். ஏன், என்ன ரீசன், ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டார். நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடணுங்கிறதுனால நான் சொன்னேன். அவரும் சரி, ஓகேம்மா, அதுதான் ரீசன்னா, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இன்னும் 1 மந்த் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அந்த 1 மந்த்தில் கூட அவங்களோட இது பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணாங்க. அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் என்னோடய பழைய கம்பெனிக்கு மேனேஜர்கிட்ட சொன்னேன். அவர் கேட்டார், ஏம்மா நீங்கள் நல்லா தானே ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் எதனால் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், எனக்கு ஒரு விஷயம் இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசளவில் இங்கே ஒரு இதாக இருக்குது, அதோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் சொன்னேன். அம்மா வேறு ஊருக்கு நாங்கள் இது பண்ண போகிறோம், சேஞ்ச் ஆக போகிறோம், அதனால தான் சார்னோடனே, சரி, ஓகேம்மா, இந்த ஒரு 15 டேஸ் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ரினிவல் ஆகிக்கோங்க, நான் சர்டிஃபிகேட்லாம் ஆஃபீஸில் நான் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 15 டேஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் ஓரளவு
பரவாயில்ல அது மாதிரி இருந்துச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15 டேஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் புது கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்லா இங்கே பேசினாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. முன்னாடி வேலைக்கும் இப்போக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் எனக்கு இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அப்படின்ட்டு.